ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமான்சர் மேன்மாவோட 14வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 13 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட எக்ஸாமுக்காக போறப்ப அவனை தேடி 2 மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த ஜெஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. இதனால ஹீரோ வந்துட்டு அவங்க ஈஸியா சமாளிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல டைன்னு இருந்துட்டு அங்க அடிபட்டு கிடந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு ஒரு பொண்ணு கிட்ட சரி இவங்க எல்லாத்தையுமே மேல நீ பாத்துக்கோ அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணுட்டு உன்னோட எபிலிட்டிஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அகாடமில நாங்க வந்துட்டு பாத்துருக்கோம். அதனால இந்த இடத்துல நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணாலே அது பெட்டர்னு தான் நினைக்கிறோம். அப்படிங்கிறப்ப டைன்னு இருந்துட்டு என்னால இன்னுமே நிறைய பேத்துக்கு காயப்படாத வந்துட்டு சும்மா வந்துட்டு அப்படியே நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ஆல்ரைட் நாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உன்னை ஃபாலோ பண்றோம், மேக்ஸிமம் அவங்கள கண்ணில் படாத மாதிரி நீ போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த மேண்டோஸ் வந்துட்டு ஈஸியாவே தோக்கடிச்சு இப்பயாச்சும் நீங்க பேசலாம், யார் உங்களை அமுச்சு வச்சது அப்படிங்கிறப்ப அந்த மேண்டோஸ் இதுக்கு நீங்க எங்களை கொன்னே போட்டுடலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நிக்கல் என்னோட சோட கூட நீ கேட்ட ஆசைப்படியே பண்ணிடலாம், ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வேற வழிகளும் இருக்கு. சோ உங்களோட மூச்சை வந்துட்டு நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு கொல்ல போறப்ப அந்த கிளாவ் காப்ளின் வந்துட்டு அது ஜெஸ்டர் ரியோபன் தான் உன கொல்றதுக்காக இங்க அமுச்சு வச்சான். இங்க பாரு மேண்டோஸ், நம்மள அனிமல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ற அந்த நாய்களுக்கு நம்ம ஒன்னும் விசுவாசமா இருக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் உனக்கு வந்துட்டு நான் ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லிக்கிறேன், அவன் எங்க 2 பேர்த்த மட்டும் அனுப்பல, இன்னுமே நிறைய பேர்த்த அனுப்பணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும் கான்கிரிகேஷன்ல இருந்து என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது ஜெஸ்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாம சலீம் இருந்துட்டு இதுக்கப்புறமா என்ன எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொன்னான். சோ சலீம் அப்படி மிரட்டியும் ஜெஸ்டர் வந்துட்டு ஆளுங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கான் அப்படின்னா என்ன கொன்னாலும் சலீமால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்பிடென்டா இருந்திருக்கான். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை மாதிரி இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படின்னு யோசிச்சுட்டு சரி மத்தவங்க எல்லாம் எங்க அப்படிங்கிறப்ப அந்த காப்ளின் இருந்துட்டு யாருக்கு தெரியும், அவங்க ராட்லனை வந்துட்டு அவங்களோட எனிமையா மாத்திக்க வந்துட்டு ட்ரை பண்ண மாட்டாங்க. சோ ஒரு மண் சரிவு மேபி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவங்க நடத்த பார்க்கலாம் இல்லையா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த ஜெஸ்டர் இருந்துட்டு என்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணி கொல்லலான்னு பாக்குறான். அப்படி பண்ணா அப்படின்னா சலீமும் இந்த ரால்டன் அகாடமியும் ஜெஸ்டரை வந்துட்டு தேட மாட்டாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த காப்ளின் சரி வா மென்டோஸ் இங்க இருந்து நம்ம போயிடலாம், தேவையில்லாம நம்ம இந்த பிரச்சனைக்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த இன்னசென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொன்னதுக்கு அப்புறம் உங்களை அப்படியே நான் போக விட்டுறேன்னு நினைச்சீங்களா, யாரும் உங்களை உயிரோட விடுறதா சொன்னது அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கப்புறம் டை நம்ம ஹீரோ தேடி போறப்ப நான் ஆல்ரெடி சம்மிட்டே இருந்துட்டு ரீச் பண்ணிட்டேன், பட் இந்த ஆண்ட்ரியாஸ் எங்க போனா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறப்ப தெரியாம ஒரு மேஜிக் சர்க்கிள் இருந்துட்டு காலை வச்சாரா. வச்ச உடனே நாலா பக்கத்துல இருந்தும் நிறைய மேஜிக் வந்துட்டு அவளை அட்டாக் பண்றப்ப அவர் ஷீல்டு போட்டு தடுத்துறா. அவர் அங்க இருக்கிறவங்கள பார்த்துட்டு இவங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்க கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு யார் நீங்க அப்படிங்கிறப்ப அந்த கிட்வெல் அப்படிங்கிறவங்க அங்க இருந்துட்டு நான் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு குட்டி எலி இருந்துட்டு எங்களோட ரிச்சுவல் பிளேஸ்க்குள்ள வந்துச்சுன்னு பார்த்தேன், பட் நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்து ஓடி போன பொண்ணு தானே அப்படிங்கிறப்ப டையின் இருந்துட்டு நீங்க திடீர்னு என்ன அட்டாக் பண்ணிட்டு என்னோட கொஸ்டின்ஸ்க்குமே இருந்துட்டு ஆன்சர் பண்ண மாட்டீங்களா, அப்படின்னா உங்களை கொல்லிட்டேன் அப்படின்னா என்ன வந்துட்டு நீங்க ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனி சூறாவளி மாதிரியான ஒரு மேஜிக் அட்டாக்க வந்துட்டு டையின் வந்துட்டு அங்க நடத்துறா. அப்ப அந்த கிட்வெல் இருந்துட்டு டபுள் சாண்டிங்கா விண்ட் மேஜிக் யூஸ் பண்றா, அதோட ஸ்னோ ஸ்டார்ம் யூஸ் பண்ற மாதிரி ஐஸ் மேஜிக் இருந்துட்டு யூஸ் பண்றாளா அப்படின்னு பார்த்து இருக்கிறப்ப அவர் டிசப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்டாக் பண்றப்ப அந்த கிட்வெல் முட்டாள்களா அந்த அட்டாக்ல இருந்து நீங்க டாச் பண்ணி தான் தப்பிங்களே அப்படிங்கிறப்ப டையின் ஏற்கனவே கொஞ்சம் டயர்டா தான் இருப்பா, அதனால இப்ப ரொம்பவே டயர்ட் ஆயிடுறா. அப்ப அந்த கிட்வெல் இருந்துட்டு என்ன ஒரு பயப்பட வைக்கிற மானா கண்ட்ரோல், அதுவும் இந்த வயசுல, பட் நீ வந்துட்டு அப்பவும் ஒரு சின்ன பொண்ணு தான், ஹவ் அம்யூசிங், எங்களோட வேலை முடியற வரைக்கும் உன் கூட நான் விளாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கண்ணு மாதிரி பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, அதை வந்துட்டு தன்னோட நெத்தியில வந்துட்டு வச்சுக்கிறான். ஆக்சுவலா அதே இருந்துட்டு ஒரு தனி உயிரினம் மாதிரி அது இவனோட மண்டையில இருந்துட்டு ஒட்டின உடனே டென்டக்கல்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிக்கிறப்ப இவருன்ட்டு பிளாக் மேஜிக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அவருன்ட்டு பயங்கர ஒரு வெறியில வந்துட்டு கத்துறப்ப அந்த டென்டக்கல்ஸ் எல்லாமே இன்னுமே ஜாஸ்தியா வளர 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 ஆரம்பிக்குது, பயங்கர பிளாக் எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் பண்ணுது. அப்ப இது எல்லாத்தையுமே ஹீரோ பின்தொடர்ந்து இருந்த அந்த ஐவி இருந்துட்டு நோட் பண்ணிட்டு இது என்ன பிரசன்ஸ் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த டென்டக்கல்ஸ் வச்சு நம்ம டையின வந்துட்டு அந்த கிட்வெல் அட்டாக் பண்றப்ப அவர் ஷீல்டு போட்டு தடுத்துட்டு இப்படியே போச்சு அப்படின்னா என்னோட மானம் வந்துட்டு தீந்து போக போகுது அப்படிங்கிறப்ப 2 சைடுல இருந்தும் அவளை மேஜிக்கா வச்சுமே அட்டாக் பண்றாங்க. அதனால அவளோட பேரியர் வீக் ஆகுறப்ப அந்த கிட்வெல் டென்டக்கல்ஸ் வச்சு இவளை அடிச்சு தூக்கி வீசிறான். அப்ப அந்த கிட்வெல் நல்லா சிரிச்சுட்டு இங்க பார்த்தல இததான் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்படிங்கிறப்ப டையின் எக்ஸ்பீரியன்ஸா நீ பண்ணது எல்லாமே இன்னொரு எக்ஸ்ட்ராவான தலைய உன்னோட தலை மேல வந்துட்டு செட் பண்ணிட்ட அப்படிங்கிறப்ப அந்த கிட்வெல் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், உன பாரு அக்கா பிரிக்க போறேன் அப்படிங்கிறப்ப டையின் என்ன மாதிரி இப்படி மிரட்டுறது உன இன்னமே பைத்தியக்கார மாதிரி தான் மத்தவங்களுக்கு காமிக்கும் ஓல்டு மேன் அப்படிங்கிறப்ப உங்க கூட விளையாண்டு இந்த டைம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டென்டக்கல்ஸ் வச்சு அந்த கிட்வெல் அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ டக்குன்னு அதோட டென்டக்கல்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி போட்டு டையினை காப்பாத்திடுறான். ஆனா உங்களுக்கு அவனோட ட்ரெஸ்ஸா பார்த்தாலே தெரியும் அவனோட உருவத்தை ஆல்டர் பண்ற அந்த மாஸ்க் ஹீரோ போட்டிருக்கான். அப்ப டையின் யார் யார் நீ அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் இந்த ரால்டன் அகாடமி ஹையர் பண்ண
ஒரு மர்சனரி, இங்க இருந்து இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், சீக்கிரம் இங்க இருந்து ஓடிப்போ அப்படிங்கிறப்ப டைன்ட்டு மர்சனரியா திடீர்னு எங்க இருந்தோ வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே நீயே சமாளிச்சுக்க முடியும்னு சொல்ற, உனக்கு மூளை ஏதோ குழம்பி போயிடுச்சா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இவங்களோட கோல் ஒன்னும் ஒன்ன தீர்த்து கட்டுறதோ இல்ல என்ன தீர்த்து கட்டுறதோ கிடையாது. இவங்களோட பிளானே இந்த இடம் முழுக்க ஒரு நிலச்சரிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான். அதனால சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவ இருக்கனால என்னால நிக்கலையோ இல்ல டைமரையோ இந்த இடத்துல கூப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த கிட்வெல்ட்டு டேய் யாரா நீ, எங்களோட பிளான் எல்லாமே உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு சாக போற ஒருத்தங்கிட்ட அதை பத்தி நான் ஏன் சொல்லணும் அப்படிங்கிறப்ப யூ இன்சலண்ட் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்டகல்ஸ் வச்சு அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு நிறைய சொலண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த டென்டகல்ஸ் எல்லாம் வந்து வெட்டுறான். அதுக்கப்புறம் டென்டகல்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு எல்லாருமே அட்டாக் பண்ணாலும் ஹீரோ வந்துட்டு அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு திடீர்னு பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு அங்க இருக்கிற மத்த மெஜிஷியன் எல்லாத்தையுமே அட்டாக் பண்றான். அப்ப இது எல்லாத்தையுமே டையின்ட்டு அவ்வளவு ஆச்சரியமா பார்த்துட்டு இந்த அளவுக்கு இவன் வந்துட்டு ஃபாஸ்டா இருக்கானா யாரு அவன் அப்படிங்கிறப்ப அந்த கிட்வெல்ட்டு அவனோட மண்டையில இருந்து ஏதோ ஒரு அட்டாக் பண்ண போறப்ப டையின்ட்டு பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு கத்துறப்ப அது வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தா அந்த பெரிய அட்டாக் வந்துட்டு அட்டாக் பண்ண இடத்துல ஹீரோ வந்துட்டு கிடையாது. எல்லாருமே மாஸ்டர் கிட்வெல் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அவனோட தொண்டையிலேயே அவனோட ஸ்வாட வச்சு இறக்கிட்டான். இறக்குன உடனேமே அவன் இருந்துட்டு கர்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அவனோட டென்டகல்ஸ் வச்சு அடிக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை பிளாக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் பின்னாடி வந்தாரான். மறுபடியும் அது கார்கிள் அப்படின்னு இருக்கிறப்ப டைனன்ட்டு உனக்கு எதுவும் ஆகல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பின்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அந்த கிட்வெல் அப்படிங்கிறவன் இறந்துட்டான் போல. இப்ப அந்த மான்ஸ்டர் தான் அவனோட உடம்ப வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, அதனாலதான் மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த மான்ஸ்டர் கண்ட்ரோல் பண்றதுனால அது இருந்துட்டு கட்டுக்கடங்காம போகுது. அது மட்டும் இல்லாம அந்த டென்டகல்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்னும் பெருசா வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது காட்டு மிராண்டித்தனமா அட்டாக் பண்றப்ப டையனை வந்துட்டு அட்டாக் பண்றப்ப டையனை காப்பாத்தி பின்னாடி வந்துட்டு ஹீரோ கொண்டு போயிடறான். அதுக்கப்புறம் அது கட்டுப்பாட்டை இழந்து அவங்களோட ஆளையே அது வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் நான் ஒரு ஓப்பனிங்கை கிரியேட் பண்றேன், அந்த நேரத்துல இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறப்ப டையன் இருந்துட்டு எனக்கு இவன் யாருன்னே தெரியல, பட் இவன் என்னோட உயிரை வந்துட்டு காப்பாத்திருக்கான். சோ என்னால இவனை அபேண்டன் பண்ணிட்டு அப்படிங்கிறது ஓடி போக முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். டேக் இட் ஸ்லோ, அதுக்கப்புறம் நல்லா ஸ்டெடியா இருந்துட்டு இதை பண்ணணும். அதுக்கப்புறம் எனர்ஜி எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கண்டென்ஸ் பண்ணி அதை வந்துட்டு ரொம்ப மெலிசாவும் ஷார்ப்பராவும் மாத்தணும். நான் வந்துட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் பீரை வந்துட்டு உருவாக்குறா. ஹீரோ வந்துட்டு என்னால நிக்கலையோ இல்ல டைமரையோ சமன் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இவனை வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நான் பீட் பண்ணிடலாம் டேமிட் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அவர் அங்க ஐஸ் பீரை உருவாக்குறத ஹீரோ பார்த்துட்டு அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த ஸ்டப்பன் கேர்ள் எதுக்காக அவ ஓடல, உண்மையுமே யார் சொல்றதுமே கேட்க மாட்டா போல அப்படிங்கிறப்ப அவ கரெக்டான சமயம் பார்த்து இப்பதான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் பியரை தூக்கி வீசுறப்ப அது இருந்துட்டு அதோட உடம்புல ரைட் சைட்ல தான் இருந்துட்டு போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு போகுது. ஆனா அப்படி அட்டாக் பண்ணிட்டு போறப்ப அதோட மானா கோர் இருக்கு இல்லையா, அது இருந்துட்டு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருது. ஹீரோ வந்துட்டு அதை மட்டும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறப்ப திரும்பி இருந்து அதை அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு நல்ல வேலையா பிளாக் பண்ணிட்டான். திடீர்னு எனக்கு இப்ப அட்டாக் வந்திருக்கும், நான் வந்துட்டு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த மான்ஸ்டர் அதோட டென்டகல்ஸ் வச்சு அவங்களோட ஆளே இருந்துட்டு எல்லாத்தையுமே குத்தி தூக்குது. அப்ப அவங்க வந்துட்டு மாஸ்டர் கிட்வெல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப டையனுக்கு வந்து எதுக்கு அவங்களோட ஆளையே அதை அட்டாக் பண்ணது அப்படின்னு தெரியல. ஹீரோ வந்து இது அவங்களோட மானம் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்குது போல அப்படிங்கிறப்ப அதே மாதிரி அவங்க எல்லாரோட மானமே அப்சர்வ் பண்றப்ப அவங்க எல்லாமே எலும்பு கூடு மாதிரி மாறிடுறாங்க. அதை அப்சர்வ் பண்ணதுல அது இருந்துட்டு இன்னுமே இருந்துட்டு பிரம்மாண்டமா இருந்துட்டு வளர்ந்துருது. ஹீரோ வந்து போச்சு, நிலைமை இருந்துட்டு இன்னுமே மோசமாகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ சுத்தி ஒரு பேரியர் மாதிரியோ ஒரு ஷீல்டு மாதிரியோ ஒரு விஷயம் இருந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு ஐஸ் மேஜிக்கால உருவாக்குன ஒரு ஷீல்டா, அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்வாடையுமே இது ஷார்ப்பனாவும் மாத்துது, அது மட்டும் இல்ல என்னால ஈஸியாவும் நகர முடியுது. இது அந்த பொண்ணு தான் டையன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கா போல. அவளோட மிச்சம் இருக்கிற எல்லா மானவையும் எனக்காக யூஸ் பண்ணிருக்காளா அப்படின்னு யோசிச்சுட்டு இதுக்கு மேல உன்னை புஷ் பண்ணிக்காத, இங்க இருந்து ஓடி மட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உடம்பு வந்துட்டு ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போனா அதோட உடம்புல இருந்து குட்டி குட்டி முள்ளு மாதிரி இருந்துட்டு வர ஆரம்பிக்குது. ஹீரோக்கு உடனே தெரிஞ்சிருது அது ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ஹீரோ பக்கத்துல வந்துட்டு அட்டாக் பண்ண வரப்ப அந்த முள்ளு மாதிரி தூக்கி வீசுறது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து ஸ்வாட வச்சு பிளாக் பண்றான். இருந்தாலும் அதோட கைகளை வச்சு அடுத்து அட்டாக் பண்றப்ப ஹீரோ வந்து இதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் இதோட கோரை வந்துட்டு நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிட்டு வெட்டான். ஆனா பெருசா இருந்து ஹீரோல வெட்ட முடியல. ஹீரோ வந்துட்டு டேமிட் இது வந்துட்டு ரொம்ப ஷாலோவா கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப திடீர்னு வேற யாரோ இருந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே ரெண்டா வெட்டி அவரோட மானாக்கோர் தெரியறப்ப அதை வந்துட்டு வெடிக்க வச்சிடறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ப்ரொஃபசர் ஐவி இருக்கா இல்லையா, அவதான் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹே நீங்க இருக்கல நீ யாரு அப்படின்னு கேட்கிறா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.